கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு போதகர் தன்னுடைய பெற்றோர் பயன்படுத்திய ஒரு பழைய அறையை சுத்தம் செய்தார். அவர்கள் மரித்து போன பிறகு அவர் அங்குள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்தவே இல்லை. ஆனால் ஒரு நாள் அங்குள்ள பொருட்கள் என்ன என்று அவர் ஆராய்ந்து ஒரு பெட்டியை பார்த்தார். அதில் அநேக கடிதங்கள் வரிசை கிரமமாக வைக்கப்பட்டிருந்தன. இந்த வீட்டாருக்கு மற்றவர்கள் எழுதிய கடிதங்கள் தேதி வாரியாக அடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இவர் ஒவ்வொன்றாக வாசித்து பார்த்தார். மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. நமது குடும்பத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கிறது, சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் முதல் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் வரை அநேக காரியங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவர்கள் எழுதிய கடிதங்கள் எப்படி இருந்திருக்கும்? இவர்களிடத்திலே உருக்கமாகவும் கோபமாகவும் பலவிதமான காரியங்களை கேட்டும் கொடுத்தும் அநேக கடிதங்கள் இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய இருதயங்களிலே என்ன நினைத்தார்களோ அதையெல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் எழுதும் பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இப்பொழுது கடிதம் எழுதுவது என்பது கிட்டத்தட்ட இல்லை. பல வருடங்களாக தொலைபேசி என்பது கைபேசி என்பது வந்த பிறகு கடிதம் எழுதும் அவசியமே இல்லை. இப்பொழுது இருக்கிற தலைமுறைக்கு கடிதம் எழுதுவது என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் இந்த கடிதங்கள் குடும்ப உறவுகளிலே எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்திருக்கின்றன, எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு அக்கறைகள் இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றதே என்று அவர் வியந்தார். அப்படியே பரிசுத்த வேதாமத்துக்கு நேராக அவர் திரும்பும்போது அப்போஸ்தலர்கள் தாங்கள் ஸ்தாபித்த திருச்சபைகளுக்கு கடிதங்களை எழுதினார்கள். திருச்சபையின் விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தை அவர்கள் மேம்பட்டு கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நிருபங்களை எழுதியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவற்றை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் எவ்வளவு அக்கறைகள் இருக்கின்றன, எவ்வளவு கரிசனை இருக்கின்றன, எவ்வளவு கண்டிப்பு இருக்கிறது. இது கர்த்தருடைய சத்தம். அது கடிதங்களாக வடிக்கப்பட்டு இன்றைக்கு வேதாகமத்தின் பகுதிகளாக இணைத்திருக்கிறோமே. இதில் இருக்கிற செய்தி தான் என்ன? அந்த செய்திகளை நாம் தியானிக்க நாம் இன்னும் கர்த்தருக்கு நெருக்கமாய் போய் செய்கிறோம். ஆதி திருச்சபையில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த வாழ்க்கையிலே நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள், இவை எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்களுடைய நிருபங்கள் நமக்கு வெளிக்காட்டுகின்றன. ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து தியானிக்கும் போது அதன் ஆழங்களும் உணர்வுகளும் நம்மை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துகின்றன. 2 பேதுரு 3:2 பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களாகிய எங்களையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நாங்கள் சொல்லுகிற செய்தியை உள்வாங்கிக் கொண்டு நினைத்து பார்த்து கர்த்தரிலே திரும்ப வேண்டும், அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள். அவருடைய விருப்பங்கள் கர்த்தரை நோக்கி மக்களை திருப்புவதாய் இருந்தது. நிருபங்களை தியானிக்கும் போதெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே திருச்சபை எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டது, இப்போதுள்ள பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம், இதையெல்லாம் அப்போஸ்தலர்கள் நமக்கு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த வேதாகமத்தின் பகுதிகளை நாம் அதிகமாய் தியானிப்போம், நன்றி செலுத்துவோம், கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.